ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாகவத கதையில் பகவானோட அவதார மகிமை. பாகவதம் சொல்லணும், கதை கேட்கணும் அப்படின்னா புராணங்கள் பொதுவாகவே யாரானு கதை சொல்லுவா, கேட்பா. அந்த மாதிரி வகையில் சுதாமா பகவானோட அவதார மகிமைகளெல்லாம் முனிவர்களுக்கு சொல்கிறார். ஆதியில் பகவான் உலக சிருஷ்டி செய்ய எண்ணி 16 கலைகள் கொண்ட புருஷ ரூபத்தை அடைகிறார். அந்த விராட புருஷனின் உடல்ல இருந்து தேவர்கள், மனிதர்கள் தோன்றார். உலகம் விரிவடைஞ்சது. அவர் ஸ்வரூபம் எல்லாருக்கும் தெரியும், அழிவற்றது. சத்வகுணம் நிறைஞ்சது, ரொம்ப மகிமை பொருந்தியது. அவருடைய அம்சத்தினால தேவதைகள், பிராணி வர்க்கங்கள், பட்சிகள், பசுக்கள் இதெல்லாம் வருது. அப்போது ஆதிநாராயண ஸ்வரூபமே சகல அவதாரங்களுக்கும் மூல காரணம். ஸ்ரீஹரி எடுத்த அவதாரங்கள் எண்ணில் அடங்காது. ஆனால் அவற்றுள் 24 மிக்க மகிமை பெற்றவை. அசுரர்களால் உலகத்திற்கு துன்பம் உண்டாகும் தர்மம், ஞானம் இவற்றோட ஸ்ரீ கிருஷ்ணன் அதை காப்பதற்காகவே பலவித உருவங்களில் தோன்றார். இது நமக்கு தெரியும். அஜானத்தில் சிக்கி இருக்கிற நாம ஞான சூனியர்களாக கஷ்டப்பட்டு இருக்கும்போது இந்த பாகவத புராணம் ஒளி வீசுறது. துவாபர யுக முடிவில் வியாசர் பராசர முனிவரின் மகனாக அவதரிக்கிறார். மகாவிஷ்ணுவின் கலாவதாரமாக திகழ்ந்த அவர் வேதங்களை வகுக்கிறார், இதிகாச புராணங்களை இயற்றினார். அவருக்கு திருப்தியும் மன அமைதியும் ஏற்படவே இல்லை என்ன செஞ்சாலும். இத்தகைய ஸ்ரத்தையோட சரஸ்வதி நதிக்கரையில் அமர்ந்து கவலைப்பட்டுருக்கார். நாரத முனிவர் வரார். நாராயண நாராயண அவர் சொன்ன உடனே வியாசர் தன்னோட மனக்குறைய அவர்கிட்ட சொல்லி இதை எனக்கு நிவர்த்தி செய்ய அப்படிங்கிறார். அப்போது நாரதர், உலகத்திற்கு க்ஷேமம் தர பகவானுடைய புனித குண வைபவங்களை நீர் சொல்லலை, ஸ்ரீஹரியோட குணங்களை வர்ணிக்கிற நூல்களை தான் சாதுக்கள் விரும்புவா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீள் அப்படிங்கிற. அதனால் திவ்ய நாம மகிமையை சொல்லணும், அதுதான் மக்களோட பாபத்தை போக்கக்கூடியது. ஹரியின் குணங்களெல்லாம் பாடணும், கேட்கணும், அதனால சாதுக்கள் மகிழ்ச்சி அடையணும், மக்களான நாம மகிழ்ச்சி அடையணும். அதனால தான் இப்போ இந்த கலியில் நாம ஸ்மரணை ஒசத்தி, நாமத்தை சொன்னாலே போகிறோம் அப்படிங்கிறோம். குளிச்சுட்டும் ரொம்ப மடியாக ஆச்சாரமாக சொல்லணுங்கிறது இல்லை. நீ படுக்கையில் இருந்துட்டே விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லலாம், ராமநாமம் சொல்லலாம், அந்த அளவுக்கு அது சுத்தம். ஸ்ரீஹரியோட குணங்களை பாடணும், பக்தியோட பெருமையை சொல்லணும், அந்த பகவானுடைய லீலைகளெல்லாம் தியானிக்கணும், பரமானந்தம் அடையணும். இதனால் உலகம் நன்மை ஏற்படும், பந்தங்கள்லேருந்து நாம் விடுபடுவோம். யார் ஒருத்தன் தன்னுடைய ஸ்வதர்மத்தையும் விட்டு பகவானுடைய காலடியில் சரணாகதி அடைகிறானோ அவன் அதன் பயனை அடைவதற்கு முன்பே மரணம் அடைந்தாலும் அவனுக்கு நல்ல பேர் கிடைக்கும். தன்னோட பூர்வ ஜென்ம வரலாற்றை சொல்கிறார். வேத வித்துக்களிடம் வேலைக்காரியின் மகனாக தோன்றினதாகவும் அவர்களுக்கு பக்தி ஸ்ரத்தையோடு அவர் பணிவிடை செய்து வந்ததாகவும் அதனால் பிரம்ம வித்தையை உலகத்துக்கு உபதேசம் பெற்றதாகவும் எதையும் பகவத் அர்ப்பணமாகவே செய்து வந்ததாகவும் சொல்கிறார். அதனால் எனக்கு பக்தி ஞானம் வளர்ந்ததுங்கிற. தாயார் இறந்தபோது அந்த இடத்த விட்டு வடக்கே போயிட்டார். நல்ல பசி, தாகத்தினால சோர்வு. அப்போது நதியில் அங்கே நீராடுறார். அங்கே நீராடி நீரை அருந்திட்டு ஒரு அரச மரத்தடியில் உட்கார்றார். உபதேச மந்திரத்தை ஜபித்து இதயத்தால் பரமாத்மாவை தியானித்து வந்ததாகவும் முனிவர் சொல்கிறார். அப்போது அவர் உள்ள கோவிலில் பகவான் வந்துட்டார். உள்ளர ரொம்ப நான் வருத்தம் அடைஞ்சதா நினைக்கும்போது அந்த அசிரீரி வாக்கு, இந்த பிறவியில் உனக்கு அதுக்கான தகுதி இல்லை அப்படின்னு விட்டார். ஸ்ரீ கிருஷ்ணன்கிட்டையே உள்ளத்தை இருத்தி பற்றிண்டு அப்போ தான் சித்த சுத்தி ஏற்படும். பஞ்சபூத சரீரம்
அது விழுந்தொடுத்தோன்னா புண்ணிய சரீரம் கிடைச்சது. பல யுகங்கள் கழித்த பிறகு உலக சிருஷ்டி ஏற்பட போது அப்போது பிரம்மா புத்திரனாக பிறக்கிறார். அப்புறம்தான் நாரதர், பின்னாடி தான் வியாசர் தியானத்தில் ஆழ்ந்து பரம புருஷனாகிய கிருஷ்ணன்கிட்ட இணையற்ற பக்தியை கொண்டு பாகவத கிரந்தத்தை எழுதுகிறார். அநீதியின் உருவமாக கௌரவர்களும் நீதியின் இருப்பிடமாக பாண்டவர்களும் வாழ்ந்த கால வரலாறு மகாபாரதம். இதை எழுதியவரும் வியாசர் தான். பாரத போரில் இரு தரப்பிலும் அடிபட்டு வீர சொர்க்கம் அடைஞ்சது பல பேர். அப்போது துரோணாச்சாரியாரோட மகன் அஸ்வத்தாமன் திரௌபதியின் புத்திரர்களை தூங்கின்னு இருக்கும்போதே குரூரமாக கொன்னுடுறான். அவ்வளவு அந்த தாயானவ திரௌபதி கதறி அழறா. அர்ஜுனன் கோபம் கொண்டு அஸ்வத்தாமன் தலையை கொண்டு வருவதாக சொல்லி அஸ்வத்தாமனை பின்தொடர்ந்து போகிறான். பயந்து ஓடின்னு இருந்த அந்த அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிக்கிறான். அர்ஜுனனும் அதையே பிரயோகிக்க இரண்டும் பயங்கரமாக மோதுறது. அந்த அஸ்வத்தாமாவை பிடிச்சு கட்டி பசுவை போல இழுத்துண்டு வரான். அப்போது கிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட அவனுக்கு தயவு காட்டாத அப்படின்னு அவர் சொல்கிறார். அர்ஜுனனும் கிருஷ்ணனும் திரௌபதியிடம் சென்று அஸ்வத்தாமாவை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது திரௌபதி மனம் பிறங்கி குருவோட புத்திரன் அவன் அஸ்வத்தாமன், அவனை வணங்கி அவனை விட்டுடுமாறு கேட்டுக்கிறான் திரௌபதி. அர்ஜுனன் அஸ்வத்தாமனுடைய சிகையை அறுத்து தலையில் உள்ள சிரோரத்தினத்தை அபகரிக்கிறான். பின்னாடி அவனை கட்ட விழுத்து விட்டு கூடாரத்திலிருந்து விரட்டி விடுறான். போரில் உற்றார் உறவினர் எல்லாம் இழந்து வருந்துற அளவுக்கு திருதராஷன், காந்தாரி, தர்மபுத்திரர்கள், சகோதரர்கள், குந்தி எல்லாரும் ஆறுதல் மொழிகளை சொல்லி சமாதானம் செய்கிறா. கிருஷ்ணா கிருஷ்ணா காப்பாற்றேன்னு கூவிண்டே வரா அபிமன்யுவின் மனைவி உத்தர. இதுவும் நான் உங்களுக்கு ஒரு இதில் சொல்லியிருக்கேன். உத்தர கிருஷ்ணன்கிட்ட ஓடி அஸ்வத்தாமன் ஏவிய அஸ்திரத்திலேருந்து உத்தரையனோட சிசுவை காப்பாற்றுறார். முதல்ல யார்? கிருஷ்ணன். இந்த பாகவத புராணம் இதுக்கு அடுத்தடுத்த கதைகள்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இதை கேட்டு ரசிங்கோ. இது காதில் விழுந்தாலே போகிறோம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீ ஹரயே நமஹ. ராம் ராம்.